ஹாய், இன்றைக்கி நம்ம 6th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் பார்க்கலாம். ஸோ யூனிட் 1 மெஷர்மெண்ட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் நமக்கு பேசிக்கலாக நமக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? இது இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் எஸ்ஐ. இந்த கே நம்ம கெல்வின் டெம்பரேச்சர் கண்டுபிடிக்க சொல்லுவோம். தென் மீட்டர் டிஸ்டன்ஸ் சொல்லுவோம். ஆம்பையர் எலக்ட்ரிக் கரண்ட் அதுக்கு சொல்லுவோம். அதாவது ஃபுல் நேம் நம்ம போடாமல் இந்த மாதிரி ஒரு சிம்பிள்ஸ் வச்சு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? செகண்ட், தென் டைம், தென் கேண்டிலா, அந்த மாதிரிலாம் சொல்லுவோம். ஸோ இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண நம்ம டெய்லி லைஃபுக்கு நம்ம மெஷர்மெண்ட் இல்லாமல் நம்ம இருக்க முடியாது. ஸோ அதனால தான் நம்ம இதை கற்றுக்கிறோம், மெஷர்மெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு டாபிக். தென் இதில் நிறைய டூல்ஸ், அதாவது மெஷரிங் டூல்ஸ்லாம் நம்ம கற்றுக்க போகிறோம். தென் அந்த சால்வ் ப்ராப்ளம்ஸை இந்த யூனிட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஓகேவா? ப்ராப்ளம்ஸ்லாம். இன்ட்ரடக்ஷன். யுவர் பிரதர் ஆஸ்க்ஸ் யூ வாட்ஸ் யுவர் ஹைட் இஸ், how will you measure it and tell him. இப்போ உங்கள் பிரதரோ சிஸ்டரோ சொல்கிறாங்க, உன்னோட ஹைட்டை நீ எப்படி அளப்ப அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் ஹைட் எப்படி வச்சு நீங்கள் பார்ப்பீங்க, ஓகேவா? அது கேட்குறாங்க. தென் நெக்ஸ்ட் ஒன், your friends decide to play kabaddi, how will you measure and draw the border lines. இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கபடி விளையாடுறதா சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் எப்படி அந்த பார்டர் லைன் ஒரு ஒயிட் கலரில் போடும்ல, அதை எப்படி நீங்கள் அளந்து போடுவீங்க அப்படின்னு கேட்குறாங்க. your father gives you a bag and asks you to get potatoes, how will you ask the shopkeeper. ஸோ சாரி, இது கொஞ்சம் இதுவாக இருக்குது. இது என்ன அப்படின்னா, ஓகே அப்படின்னா, இப்போ உங்கள் அப்பா ஒரு பேக் கொடுத்து பொட்டேட்டோ வாங்கிட்டு வாங்க, டொமேட்டோ, ஏதாவது காய்கறி வாங்கிட்டு வந்தால் எவ்வளோன்னு சொல்லிவிடுவாங்க. சும்மா காசு மட்டும் கொடுத்து பொட்டேட்டோ வாங்கிட்டு வா அப்படின்னா எப்படி வாங்கிட்டு வருவோம், இந்த கிலோ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதை தான் அவங்க மீன் பண்ணுறாங்க. த நெக்ஸ்ட் ஒன், யுவர் மதர் கெட்ஸ் மில்க் ஃப்ரம் த மில்க் மேன் டெய்லி, ஹவு மச் டஸ் ஷி கெட். இப்போ பால் கறங்கிட்ட அம்மா பால் வாங்குறாங்க இல்லையா? அப்போ அவங்க எவ்வளோ வாங்குவாங்க? சும்மா பால் கொடுங்க அப்படின்னா கொடுத்துருவாங்களா? தாங்க அப்படின்னா அந்த இவ்வளோ மெஷர்மெண்ட்டுன்னு சொன்னால் தான் ஒரு 1/2 லிட்ரு கொடுங்க, ஒரு 3/4 லிட்ரு கொடுங்க, ஒரு 300 ml கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அந்த மாதிரி தான். ஹவு லாங் வில் இட் டேக் டு ரீச் யுவர் ஸ்கூல் ஃப்ரம் யுவர் ஹவுஸ். உங்கள் வீட்டுக்கும் உங்கள் ஸ்கூலுக்கும் நடுவில் எவ்வளோ தூரம் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. தென் கெரோசின் இருக்கு இல்லையா? ஹவு டஸ் த ஷாப் கீப்பர் மெஷர் கெரோசின் வைல் செல்லிங் இட். நீங்கள் ரேஷன் ஷாப் போனால் உங்களுக்கு தெரியும், அதுக்கு கெரோசின் ஊற்றுறதுக்காண்டி ஒரு ஜக்கு மாதிரி இருக்கும். ஸோ அதை எப்படி ஊற்றுவாங்க அப்படின்னு கேட்குறாங்க, மீன் பண்ணுறாங்க. To do the tasks given above, we need to know above measurement. The comparison of unknown quantities with some known quantities known as measurement. Measurement of a quantity has two parts, a number of and an unit. So measurement நமக்கு டூ இதுவாக இருக்குது. அதாவது நம்பர்னு சொல்லுவாங்க, தென் யூனிட்னு சொல்லுவாங்க. டு மெஷர் த குவான்டிட்டிஸ், நம்ம இந்த கீழே கொடுத்துருக்காங்க, அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வாட் ஆர் த மெஷரிங் டூல்ஸ் தட் யூ நோ, which of these tools you will be used live above and the similar ones. ஸோ இந்த இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஏதாவது மெஷரிங் டேப் கொடுத்துருக்காங்க. நம்ம மெஷரிங் டேப் எதில் அளப்போம், இந்த துணி, நம்மளோட ஹைட், அந்த மாதிரி சும்மா அதாவது நார்மல் லைஃப்க்கு நமக்கு தேவைப்படும். தென் இந்த மாதிரி பேலன்ஸ் சின்ன சின்ன கடைகள்லேருந்து பெரிய கடை வரைக்கும் இருக்கும். தெராசுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி வெயிட் போட்டு பார்ப்பாங்க இல்லையா? அது. தென் இந்த மெஷரிங் ஸ்கேல் பார்த்திங்கன்னா இந்த துணி கடையில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் இதில் சொல்கிறேன். தென் இது நம்மளோட ஆக்டிவிட்டியை ஸ்டாப் கிளாக்னு சொல்லுவாங்க. இந்த ஓடுறப்போ ஸ்டாப் பண்ணிவிட்டு எவ்வளோ போட்டால் இத்தனை செகண்ட்ஸில் ஓடி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுதான் அது. ஓகே. தென் தேர்ட் ஒன், notice in between 1 and 2 there will be smaller markings. If you count, there will be such 9 such lines. The distance between any two consists smaller markings with a centimeter denotes a millimeter, written as mm. ஸோ 1க்கு 2க்கு உள்ள இதை பாருங்கள். அவங்க ட்ரெஸ் கடையில் இருக்காங்க இல்லையா? ஸோ ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணியிருப்பாங்க, அது நமக்கு பெருசாக தெரியாது. ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா சென்டிமீட்டர்னு சொல்லுவாங்க. அவங்க ஸ்கேலில் கூட இருக்கும் சென்டிமீட்டர். தென் இன்னொன்று இன்னொரு பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா மில்லிமீட்டர். சென்டிமீட்டரோட மில்லிமீட்டர் ரொம்ப சிறுசு. ஓகேங்களா? தென் வாட் டு வி நீட் எஸ்ஐ யூனிட்ஸ். ஆக்டிவிட்டி 1ல் பாருங்கள். அது என்னென்னு நான் சொல்லிடுறேன். இப்போ குரூப் ஆஃப் மெம்பர்ஸ், ஃபார்ம் அ குரூப் ஆஃப் 5 members. ஸோ 5 பேர் குரூப் பண்ணி நில்லுங்க. தென் செலக்ட் 1 person and let other measure her and his height. அதாவது நம்ம எப்படி நம்ம ஹைட்டு பார்ப்போம், சும்மா சின்ன குழந்தையாக இருக்கிறப்ப கை வச்சு நம்ம பார்ப்போம். இந்த அலக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி நம்ம இதை வச்சு பார்ப்போம், கை வச்சு பார்ப்போம்.
நார்மலாக ஓகே உங்களுக்கு புரிகிற மாதிரி சொன்னோம்னா அப்படி தான் நம்ம பார்ப்போம். கரெக்டான ஹைட் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் மாறும், ஒரு ஆள் வச்சு பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்ன டிஃப்ரென்ஸ் வந்து நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு கேட்குறாங்க. இதே நீங்கள் செவத்தில் வச்சு உங்களுக்கு வந்து நீங்கள் ஹைட் எடுத்திங்கன்னா அது வந்து ஒரு மெஷர்மெண்ட்டாக இருக்கும் இல்லையா, அதை வந்து அவங்க சொல்கிறாங்க. அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ரெண்டுக்குமே வேறுபாடு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொருத்தவங்க ஹைட்டும் ஒவ்வொரு இதுவாக இருக்கும் இல்லையா, அதான். Then from the activity 1 you see that your measurement is different from that of your friends. உங்களுக்கும் உங்கள் ஃப்ரெண்டுக்கும் உள்ள கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும் இல்லையா, அதை தான் சொல்கிறாங்க. Similarly different measuring units are used in different countries. சில கண்ட்ரீஸில் வந்து இந்த மாதிரி மெஷர்மெண்ட்டை வேறுபடும் அப்படின்னு சொல்கிறாங்க, மாறும். ஓகேவா. For the sake of uniformity, scientists all over the world have adopted a common set of units to express measurement. ஸோ நிறைய சயின்டிஸ்ட் வந்து என்ன வந்து பிடிச்சிருக்காங்க அப்படின்னா மெஷர்மெண்ட்ஸில் வந்து இவங்க வந்து ஒரு சில இது கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அதில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. திஸ் சிஸ்டம் இஸ் கால்ட் அஸ் இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் ஆர் எஸ்ஐ யூனிட்ஸ். ஸோ இதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஷார்ட்டாக எஸ்ஐ யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஃபுல் என்னென்னா ஃபுல் ஃபார்ம் என்னென்னா இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் அவங்க இதை வந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாதிரி மீட் இதெல்லாம் நமக்கு தெரியும். ஸோ எஸ்ஐ யூனிட் ஃபார் லென்த் இஸ் மீட்டர், SI units of mass is kilogram, SI units for time is second, SI units of area is இந்த மேலே வந்து போட்டிருக்கிறது வேறு ஒன்றும் இல்லை, அது பவர்னு சொல்லுவாங்க, M பவர்னு சொல்லுவாங்க. ஸோ 2க்கும் 3க்கும் நமக்கு ஒரு தனியாக ஒரு நேம் இருக்குது. மற்ற எல்லாமே வந்து பவர் தான் நம்ம சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் எம்க்கு மேலே ஒரு 50 இருந்துச்சுன்னா M பவர் 50 அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் வந்து என்னது M ஸ்கொயர், தென் 3க்கு வந்து நம்ம க்யூப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. ஸோ த SI unit of volume is cube, M cube. ஓகே, சாரி M cube. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நீங்கள் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே இதுவாக இருக்கும். ஓகே. Then prefix multiples and submultiples of SI units are given as a prefix. Some prefix are given in the table. ஸோ கீழே அந்த டேபிளில் வந்து பார்க்கலாம். ஸோ இது பார்த்து இந்த ப்ரிஃபிக்ஸ் அப்ரிவேஷன் மல்டிபிள் ஃபார்மேட் இதுதான் நமக்கு வந்து மல்டிபிள்ஸ் அண்ட் சப்மல்டிபிள்ஸ்ன்னு சொல்லுவாங்க எஸ்ஐ யூனிட்ஸ் அப்படின்ட்டு. இந்த டெசியை டின்னு சொல்லுவாங்க, ஷார்ட்டாக அந்த மாதிரி வந்து நேம் கொடுத்துருக்காங்க. சென்டிக்கு C, மில்லிக்கு M, நானோக்கு N, கிலோக்கு K. இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா சப்மல்டிபிளுக்கு 1/10, 1/100, 1/1000, 1/lakh, 1 தென் மல்டிபிள் வந்து 1000. தென் ஃபார் மீட்டரை வந்து இப்படி கன்வெர்ட் பண்ணுவாங்க. ஓகேவா, அதில் போகிறப்போ நமக்கு வந்து புரியும். Then 10 decimeter equal to 1 meter, 100 centimeter equal to 1 meter, 1000 millimeter equal to 1 meter, 10 million அப்படின்றத வந்து நமக்கு 1 meter சொல்லுவாங்க. தென் இது வந்து ரொம்ப நேனோ மீட்டர், அதாவது அதுக்கும் கீழேயானது ரொம்ப ஓகேவா இத்தனூன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான். இது வந்து 1000 மீட்டர் வந்து 1 கிலோமீட்டர். இந்த கீழே இருக்கிறதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு எக்ஸசைஸ் இதில் நான் போட்டுறேன். ஸோ இது வந்து என்னென்னா ஜஸ்ட்டு இந்த மெஷரிங் இதை வந்து நம்ம எப்படி கிலோவா அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான். ஓகேவா. கரெக்டிவ் மெஷர்ஸ் ஆஃப் மெஷர்மெண்ட். Measurement has to be accurate and the approach has to be correct always. In our day-to-day life, approximation may not have much impact, but it has a large impact in scientific calculations. For example, if the coordinate of key lock and key is changed even by 1 mm, அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நமக்கு வந்து கரெக்டான இந்த இப்படி வச்சு நம்ம லைஃப்க்கு வந்து தேவைப்படும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பூட்டு இருக்குன்னா அந்த லாக்கு வந்து அந்த கீ வந்து கொஞ்சம் குட்டியாக இருக்கும்ல, நம்ம அது உள்ளே விடுறது அது போடவும் தான் டெக்னிக்காக போட்டால் தான் நமக்கு இது ரெண்டுமே ஒரே சைஸாக இருந்தால் நமக்கு வந்து இது பண்ண முடியாது. அதான் அவங்க மீன் பண்ணுறாங்க. ஓகேவா. ஸோ அதாவது கொஞ்சம் நிறையா இல்லாட்டி கொஞ்சம் சயின்டிஃபிக் கால்குலேஷன் நமக்கு தேவைப்படும். ஃபார் எக்ஸாம்பிள் அப்போல்லாம் வந்து நிறையா இருக்காது. தென் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கால்குலேட்டர் டைம் அந்த மாதிரிலாம் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி கேஜெட்ஸ்லாம் அதான் சொல்கிறாங்க. So let us look at some common mistakes that occur while using a scale. ஸோ ஸ்கேல் யூஸ் பண்ணுறதுல வந்து இப்போ தான் உங்களுக்கு வந்து தெரியுங்கன்னா நீங்கள் மாதிரி வந்து பாருங்கள். டு மெஷர் த லென்த் ஆஃப் அ பென். ஸோ ஸ்கேல் வந்து எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஒரு குண்டு ஊசி இருக்கு இல்லையா, அந்த குண்டு ஊசியை வந்து ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 0 தான் வந்து வைக்கணும். அதுதான் நமக்கு இது. ஓகே. த ஹெட் ஆஃப் த பின் ஹேஸ் டு கன்சிடர் வித் 0 ஆஃப் த ஸ்கேல். எது வைக்கிறோமோ அந்த ஹெட் இருக்கு இல்லையா, அந்த பின்னோட அந்த ஊசி அந்த நூல் விடுவோம் இல்லையா, அதை வந்து நமக்கு வந்து 0ல் வைக்க சொல்கிறாங்க. கவுண்ட் த நம்பர் ஆஃப் சென்டிமீட்டர்ஸ் அண்ட் ஃப்ரம் த கவுண்ட் த நம்பர் ஆஃப் ஃபிங்கர் டிவிஷன்ஸ். Finance division. The count of the division is millimeter.
ஸோ அவங்க வந்து 0லேருந்து வச்சுருக்காங்க. அது எங்கே இதில் இருக்குது, அந்த குட்டி குட்டி கோடாக இருக்கு இல்லையா, அந்த 0லேருந்து 1 வந்து சென்டிமீட்டர். ஓகே, அதுக்குள்ளே குட்டி குட்டி இருக்கா அதுதான் மில்லிமீட்டர். இப்போ அந்த குண்டு ஊசி வந்து வச்சுருக்காங்க, எவ்வளோ இருக்குதுன்னா 2 சென்டிமீட்டர் அண்ட் 6 மில்லிமீட்டரில் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நீங்கள் ஸ்கேலை வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதில் வந்து அக்யூரேட்டாக அவ்வளோவா இருக்காது. நீங்கள் ஸ்கேல் வச்சு லைவாக பாருங்கள். இது என்ன பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ஷீட்டு வச்சுருக்காங்க இல்லையா, அதோடு இது பார்த்தீங்கன்னா ஸ்கேலை தலைகளை வச்சு, அதாவது எப்படி ப்ராப்பராக வச்சு மெஷர் எடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அந்த பேப்பரில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும், அந்த தலைகளை வச்சு அவங்க வச்சுருக்காங்களா. ஸோ அந்த கரெக்டாக மீன் பண்ணோம்னா நமக்கு கிடச்சிடும். அதை வந்து பேரலாக வைக்க சொல்கிறாங்க. பேரல்னால் எப்படி, இந்த சைடு வச்சு படுக்க வச்சுருக்காங்க இல்லையா, ஸோ அந்த இதான் சொல்கிறாங்க. இது நீங்கள் டேரெக்டாக இங்கிட்டு வாங்க, நான் முக்கியமானது இதை மட்டும் சொல்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மெத்தட்ஸ் வந்து சொல்லியிருக்கிறாங்க. Draw a curved line AB on a piece of paper. Place a string along the curved line. Make sure that the string covers every bit of the curved line. Mark the points where the curved line begins and end on the string. Now stretch the string along the length of a meter scale and measure the distance between the two markings of the string and note it. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஏபின்னு ஒரு கர்வ் வரைய சொல்கிறாங்க. கர்வ்னு எப்படி வளைவு மாதிரி வரைஞ்சிட்டு அதில் ஏபின்னு வந்து மார்க் பண்ணுங்கள் அந்த பேப்பர்னு சொல்கிறாங்க. ஸோ அதை வந்து நூல் இருக்கு இல்லையா, அந்த கர்வுக்கு ஏற்ற மாதிரி வந்து மேட்ச் பண்ணிவிட்டு இப்போ அதை வந்து அளந்து பாருங்கள் எவ்வளோ இது இருக்குது. நல்லா ஸ்ட்ரெச்னால் நல்லா இழுத்து அப்படி சுருக்கமாக இல்லாமல் நீட்டாக அப்படி வச்சு பாருங்கள். இப்போ எவ்வளோ ஸ்கேல் வந்து காட்டுது அப்படின்னு டிஃப்ரென்ஸ் வந்து பாருங்கள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. திஸ் வில் கிவ் யூ த லென்த் ஆஃப் அ கர்வ் லைன். ஸோ இது வந்து எவ்வளோ லென்த் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் வீட்டில் வந்து பனானா எடுத்துக்கோங்க, அது வந்து அது எவ்வளோ கர்வ்லேருந்து எவ்வளோ இது லென்த் இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஓகே, இதில் வந்து நிறைய மிஸ்டேக் நடக்கும். ஸோ வெர்டிக்கலாக நம்ம ஐ வந்து சைட் பண்ணோம் அப்படின்னா நம்ம கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பேரலாக்ஸ் எரரில். இது நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஸோ அந்த பிக்சரை பாருங்கள், ஏபிசின்னு ஒன்று கொடுத்துருக்காங்களா. Taken in the above representation to avoid parallax error, reading from B will be correct. From position A and C, the readings will be different and errors. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பொண்ணு பார்க்குறாங்க இல்லையா, அந்த மாதிரி இதுக்கு தான் நான் சொன்னேன் இல்லையா பேரலாக்ஸ் எரர். ஸ்ட்ரைட்டாக நமக்கு வந்து வெர்டிக்கலில் பார்த்தோம்னா நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஆனால் அந்த ஏ அந்த சி பாருங்களேன், அவங்களோட பார்வை வந்து எப்படி இருக்குன்ட்டு அந்த பென்சிலை நேராக பார்க்குறதுக்கும் சைடாக இருந்து பார்க்குறதுக்கும் நிறையா டிஃப்ரெண்ட் இருக்குது அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, தென் ஆக்டிவிட்டி 3, measuring the length of curved line using a divider. ஸோ கர்வ் லைன்னா எப்படி சொல்லிக்க வளைவாக இருக்கும், அந்த லைனை வந்து நம்ம டிவைடர் மூலமாக மெஷர் பண்ண போகிறோம். சரிங்களா. Draw a curved line AB on a piece of paper. ஸோ ஒரு கர்வ் லைனாக சும்மா ஒரு கர்வ் மாதிரி போட்டுட்டு அதில் ஏபி மட்டும் போடுங்க அப்படின்னு ஒரு பேப்பரில் வந்து சொல்லியிருக்காங்க. Separate the legs of the divider by 0.5 cm or 1 cm using a ruler. ஸோ அதை வந்து எப்படி இருக்குது, டிவைடர்னால் எப்படி இருக்கும், ரெண்டு சைடுமே இதுவாக இருக்கும். ஓகே, காம்பஸ் லைக் காம்பஸ் மாதிரி இருக்கும், பட் தட் இஸ் நாட் காம்பஸ். ஸோ 0.5 இல்லாட்டி 1 சென்டிமீட்டர் நீங்கள் கூட எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்கேலில் அளந்துட்டு பிளேஸ் இட் ஆன் த கர்வ் லைன் ஸ்டார்டிங் ஃப்ரம் த ஒன் எண்ட். ஸோ ஒரு எண்டோட அதை ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு மார்க் த பொசிஷன் ஆஃப் த அதர் எண்ட். ஒரு எண்ட்லேருந்து அந்த வி மாதிரி இருக்கும் இல்லையா, ஒரு ஊசிலேருந்து இன்னொரு ஊசி, சிம்பிளாக சொல்லணும்னா அப்படி வந்து வச்சுருக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மூவ் இட் along the line again and again, cutting the line into number of segments of equal lengths. The remaining parts of the line can be measured using a scale. Count the number of segments. இப்படி பண்ணிவிட்டு அந்த பேலன்ஸ் இருக்கிறத வந்து கவுண்ட் பண்ண அந்த எத்தனை செக்மெண்ட் அப்படின்றத பார்க்க சொல்கிறாங்க. therefore the length of the line equal to number of segments in length of each segment plus length of left over part. ஸோ நம்பர் ஆஃப் செக்மெண்ட் என்ன, அதையும் லென்த் ஆஃப் ஈச் செக்மெண்ட்டை வந்து இன்டூ பண்ணிக்கிட்டு, அதாவது மல்டிப்ளிகேஷன் பண்ணிட்டு ப்ளஸ் பண்ணணும். எதை லென்த் ஆஃப் அதை மீதி இருக்கு இல்லையா லெஃப்ட் ஓவர் பார்ட், அதை வந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Then 1.2 mass. Mass is the measure of the amount of matter is an object. The SI unit of mass is kilogram. So mass oda SI unit என்ன அப்படின்னா கிலோகிராம். It is represented by kg. நம்ம kg இத்தனை kg கொடுங்க கிலோ கொடுங்கன்னு சொல்லுவோம் இல்லையா, அதான். ஓகே, weight is the gravitational pull experienced by matter. The weight is directly proportional to the mass on the earth's surface. ஸோ மாஸ்னால் அந்த நிறைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதான் வேற ஒன்றும் இல்லை. ஹோல்ட் அ ஷீட் ஆஃப் பேப்பர் இன் ஒன் ஹேண்ட் அண்ட் அ புக் இன் அதர் ஹேண்ட்.
which hand feels the heaviness? ஸோ ஒரு 2 கை இருக்கு இல்லையா, அதில் வந்து ஒரு கையில் வந்து பேப்பர் எடுத்துக்கோங்க, ஒரு ஷீட் ஆஃப் பேப்பர். ஓகே, தென் இன்னொரு கையில் வந்து புக் எடுத்துக்கோங்க. இந்த ரெண்டில் இது வந்து கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும். பேப்பர் பிடிக்கிறது வந்து ரொம்ப கொஞ்சம் லெஸ்ஸாக தான் இருக்கும், ஆனால் இது ரொம்ப ஹெவியாக இருக்கும் புக் வச்சுருக்கிறது தான். ஓகே, த மாஸ் ஆஃப் த புக் இஸ் மோர் தென் த of a single sheet of paper. Therefore, the pull on the book is more than that is on the paper. Hence, our hands needs more force to hold a book than a piece of paper. The force what we experience is called the heaviness. ஸோ நம்ம இதை வந்து ஃபோர்ஸ் கொடுத்து, அதாவது ஒரு அழுத்தம் கொடுத்து அப்படியே டம் கட்டி பிடிக்கிறோம் இல்லையா, ஒரு கொஞ்சம் உங்களுக்கு புரியுற மாதிரி ஒரு ராடு வச்சுக்கோங்க, அதே ஒரு பிளாஸ்டிக் குச்சி வச்சுக்கோங்க, ஒரு லேசான குச்சி, உட் குச்சின்னு கூட வச்சுக்கோங்க. எது வந்து நமக்கு வெயிட்டாக இருக்கும், அந்த ராடு இருக்கும் இல்லையா, அது நமக்கு வெயிட்டாக இருக்கும். ஸோ பேப்பரோட புக்கு கொஞ்சம் அழுத்தம் கொடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அந்த நிகழ்வுக்கு தான் நம்ம ஹெவினஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் கம் டு on the moon where the gravitational force is less than that is on the earth, the weight will reduce but the mass will remain same. The moon's gravitational pull is 1/6 of the earth's pull. The object's weight 6 times lighter on the moon than on the earth. ஸோ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நம்ம எர்த்தலோட அந்த மூணு தென் நமக்கு நிலவு இருக்கு இல்லையா, அங்கே வந்து கிராவிடேஷன் ஃபோர்ஸ் வந்து குறையவே தான் இருக்கும், அதாவது எர்த்தோட வந்து கம்மியாக தான் இருக்கும். இங்கே நம்ம ஃபுல் அந்த நிறை இருக்குது அப்படின்னா, நமக்கு ஃபுல் இது இருக்குது வெயிட் அப்படி இருக்குன்னா, அங்கே வந்து 6ல் 1 பங்கு தான். ஓகே, 6ல் 1 இதுதான் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகே, then what is your mass? If you measure it in grams, that would be huge number. It is not, so it is expressed in kilogram. Bigger weights are measured in ton or metric ton. ஸோ இப்போ மாஸ் வச்சு உங்களோட மாஸ் எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்க முடியுமா? இது எப்படி கிராமரே நம்ம இது பண்ணுவோம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் வந்து சொல்லிடுறேன். கிராம் அப்படின்னா என்னென்னா, இந்த நட்ஸு இந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, அந்த குட்டி குட்டி இத்தினூன்னு குட்டியாக இருக்கும் இல்லையா, அதை தான் நமக்கு கிராம் சொல்லுவாங்க. ஸோ கிராம்லாம் வந்து நமக்கு எப்படி கொஞ்சம் தான் இருக்கும். ஓகே, இப்போ வந்து வாட் இஸ் இன் மாஸ்ன்னு வந்து கேட்டிருக்கோம். நம்ம எப்படி வெயிட் பார்க்கணுன்னா கிராம்லேயே பார்ப்போம்? நோ, வி ஹாவ் டு சி தட் ஸ்கேல், வெயிட் ஸ்கேல்னால். ஸோ அது வந்து என்னது கிலோ அப்படின்னு தான் நமக்கு காட்டும். ஓகே, இதுவும் பிக்கர் வெயிட்டெல்லாம் இதுக்கு மேலே வெயிட்டான அப்படின்னலாம் டன் இல்லாட்டி மெட்ரிக் டன் சொல்லுவாங்க. 1000 மில்லிகிராம் தான் ஒரு கிராம். ஓகே, 1000ன்னே ரொம்ப அதிகம் நினச்சிடாதீங்க, இத்தினூன்னு தான் இருக்கும், அதுதான் ஒரு கிராம். ஒரு கிராமே கம்மி, கிராமுக்கும் கீழே. 1000 கிராம் அப்படின்னா தான் 1 கிலோகிராம். ஓகே, 1000 கிராம் அப்படின்னா தான் 1 கிலோகிராம். தென் 1000 கிலோகிராம் தான் 1 டன். அதாவது நம்ம இப்போ ஒரு எப்படி நீங்கள் ஒரு 6th ஸ்டாண்டர்ட் பர்சன் அப்படின்னா ஒரு 30 to 40 கிலோ இருப்பீங்களா, அதோட நம்ம 1000 கிலோ சேர்ந்தால் தான் 1 டன். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பீம் பேலன்ஸ். ஸோ பீம் பேலன்ஸ்னால் எப்படி இருக்கும், நமக்கு இந்த 2 சைடுமே வந்து சென்டரில் ஒரு இது இருக்கும், 2 சைடுமே வெயிட் பார்க்குறதுக்கு மேலே இல்லை கீழே அப்படி போகும் இல்லையா, அதான் பீம் பேலன்ஸ். We use beam balance to measure mass. A beam balance works by comparing the mass of an object to that of known mass called a standard mass. ஸோ சிம்பிளாக சொன்னோம் அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு தக்காளி வைக்கிறோம் ஒரு இடத்துல வந்து, இன்னொன்று அதுக்கு பதில் வந்து ஒரு வெயிட் வைப்பாங்க இல்லையா, அதோட எவ்வளோ வெயிட்டு அந்த மாஸ் கண்டுபிடிக்கிறது தான் பீம் பேலன்ஸ்னு சொல்லுவாங்க. நிலையான வெயிட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஸ்டாண்டர்ட் மாஸ். ஓகே, இப்போ ஆக்டிவிட்டி 4 வாங்க. Construct your own beam balance using 2 squared coconut shells, strings or twines, thick cardboard as frame and a little sharpened pencil as index needle. இதை எப்படி சிம்பிளாக சொல்லணும்னா, உங்களுக்கு வந்து ஆக்டிவிட்டி மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ எப்படின்னா, அந்த 2 வெயிட்க்கு வந்து ஒரு கோகோனட் ஷெல் இருக்கு இல்லையா, கொட்டாங்குச்சி, அதை எடுத்துக்கோங்க. தென் அந்த நிற்கிது இல்லையா, அதுக்கு வந்து இந்த கார்ட்போர்டு இல்லாட்டி பென்சில் வந்து ஷார்ப்பண்டாக வச்சு அதை பேலன்ஸ் மாதிரி பண்ணி இண்டெக்ஸ் நீடல் வச்சு வெயிட் மாதிரி பண்ணுங்கள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா, வாட் கேன் யூ அச்சீவ்? ஃபைண்ட் விச் ஆப்ஜெக்ட் இஸ் ஹெவியர். ஸோ ஒரு இதில் கார்ட்போர்டு, இன்னொரு இதில் வந்து எது வந்து நமக்கு ஹெவியராக இருக்கும், அதோட வெயிட் வந்து இப்போ அப்ராக்சிமேட் வெயிட் எப்படி இருக்கும், அந்த இலை இப்போ ஒரு பீஸ் ஆஃப் பேப்பரோடு நமக்கு அதுக்கு லெஸ்ஸாக தான் இருக்கும். எந்த சைடு வெயிட் வந்து இதுவாக இருக்கும். இப்போ ஒரு இலை போடுறோம் அப்படின்னா அது இலையோட வெயிட் எப்படி இருக்கும், லைட்டாக தான் இருக்கும். அதே மாதிரி ஒரு பேப்பர் வச்சோம்னா ரொம்ப லேஸாக தான் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். இன் த ஏர்லியர் டேஸ் பீப்புள் யூஸ் sand clock and sundial to measure the passage of
time during daytime. The shadow cast by the stick can be used to estimate time. A vessel having a small holes filled with sand and it is used a clock. The sand is the vessel is allowed to calm down and it is used to estimate the time. ஸோ இது ஆக்சுவலாக வந்து சாண்ட் கிளாக் சில பேர்த்துக்கு தெரியும். இது எப்படி இருக்கும், அந்த ஒரு கிளாஸ் மாதிரி இருக்கும், அந்த கண்ணாடி இதுக்குள்ளே அந்த சாண்ட் வந்து ஒரு பக்கம் மட்டும் ஃபில் பண்ணுவாங்க. அந்த காலத்தில் டைம் வாட்ச் இருக்காதனால இதை வச்சு தான் வந்து எஸ்டிமேட், அதாவது இதை வச்சு தான் டைம் வந்து இது பண்ணுவாங்க. இது முடியறதுக்குள்ளே நீ இந்த வேலை செய்யணும் அப்படின்றதுக்காண்டி இதை வச்சு தான் டைம் இந்த இதுக்கு மட்டும்தான் இருக்கும். ஓகேவா, அது எவ்வளோ நேரம் கீழே வர 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 அந்த டைம் வந்து நமக்கு குறையும். இவ்வளோ நேரத்தில் நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேமை முடிக்கணும், இல்லாட்டி ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி வந்து செய்வாங்க. ஓகேவா, அந்த குட்டி ஹோலில் வந்து நம்ம சாண்ட் வந்து இருக்கும். ஃபாஸ்ட் ஃபேக்ட்ஸ். An odometer is a device used for indicating distance traveled by an automobile. ஸோ ஓடோமீட்டர் வந்து அந்த டிவைஸ் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை ஆட்டோமொபைல், அதுக்காண்டி வந்து நமக்கு ஓடோமீட்டர்ன்ற ஒரு டிவைஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. த மெட்ரிக் சிஸ்டம் ஆஃப் ஸ்டாண்டர்ட் செட் ஆஃப் யூனிட்ஸ் வாஸ் கிரியேட்டட் பை ஃப்ரெஞ்ச் இன் 1790. ஸோ மெட்ரிக் சிஸ்டம் ஆர் ஸ்டாண்டர்ட் செட்டு வந்து அந்த யூனிட்டை யார் க்ரியேட் பண்ணாங்க, உருவாக்குனாங்க அப்படின்னா ஃப்ரெஞ்ச் 1790 வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. A ruler of scale used nowadays to measure length was invented by William Bedwin in the 16th century. ரூலர் இருக்குல்ல, ஸ்கேல் இருக்கு இல்லையா, அது வந்து யார் வந்து அந்த மெஷர் பண்ணுவோம் இல்லையா, அது யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா யார் இன்வென்ட் பண்ணாங்கன்னா வில்லியம் பேட்வெல் 16th century வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. A standard meter rod made of an alloy of platinum and iridium is placed at the Bureau of Weights and Measures in Paris. இந்த மீட்டர் ராட் இருக்கு இல்லையா, அது வந்து பிளாட்டினம் இரிடியம்னு வந்து அது ஒரு எலமெண்ட் தான். ஸோ அது வந்து வெயிட்ஸ் அண்ட் மெஷர் வந்து இது பண்ணுவாங்க. அது எங்கன்னா பாரிஸில் நேஷ்னல் ஃபிசிக்கல் லேபரேட்டரி இன் டெல்லி ஹேஸ் அ காப்பி ஆஃப் திஸ் மீட்டர் ராட். ஸோ அந்த பாரிஸை பார்த்து நம்ம டெல்லி இருக்கு இல்லையா நேஷ்னல் ஃபிசிக்கல் லேபரேட்டரி, அவங்க வந்து காப்பி வந்து பண்ணியிருக்காங்க அந்த மீட்டர் ராடை. 1 kilogram is equal to the mass of a certain bar of platinum iridium alloy that has been kept at International Bureau of Weights and Measures in Sevres, France since 1889. ஸோ 1889 ஃப்ரான்ஸில் வந்து இந்த கிலோகிராம் வந்து ஈக்குவல் மாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது அந்த பிளாட்டினம் மீடியம் அது வந்து வச்சுருக்காங்க இன்டர்நேஷ்னல் பியூரோ ஆஃப் வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ஸ் இன் சர்வ்ஸ். Then numerical problems. Look at the meter scale carefully and answer the following. How many millimeter divisions are there in a centimeter? How many centimeter divisions are there in a meter? Complete the following. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ப்ராப்ளம் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இது வந்து எல்லாமே அந்த நம்பர் போட்டு கீழே 100 டிவைட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் 15 சென்டிமீட்டர் 10 மில்லிமீட்டர்னா ஸோ 160 மில்லிமீட்டர் வரும். ஸோ 45 இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் வேணுன்னா நான் உங்களுக்கு தனியாக ஒரு இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த மாதிரி 4 ப்ராப்ளம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், சம் ஓப்பன். During a school sport day, it is planned to conduct a mini marathon race within the school campus. They decided that running distance be 2 kilometers. It is possible to have a school campus with a circumference of 2 kilometers. Discuss with your friends how big the campus should be. Give other option if it is not a big campus. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க ஸ்கூலில் வந்து ஸ்போர்ட்ஸ் டே வச்சா மினி மேரத்தான் வைக்கிறாங்க 2 கிலோமீட்டரில். ஸ்கூல் வந்து அவ்வளோ இது இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. 2 கிலோமீட்டர் இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க கேம்பஸில். அதை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட டிஸ்கஸ் பண்ணி ஹவு பிக் த கேம்பஸ் ஷுட் பி, அது எப்படி இருக்கும். கிவ் அதர் ஆப்ஷன்ஸ் இஃப் இட் நாட் அ பிக் கேம்பஸ், ஏதாவது அதர் ஆப்ஷன் கொடுங்க அது பிக் கேம்பஸாக இல்லைன்னா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. We know that the distance between celestial bodies is calculated in terms of light year. Light year is the distance traveled by light in 1 year. Now without calculator, find how many kilometers light would have traveled in a year. Get the speed of light from your teacher. ஸோ லைட்டோட இது வந்து செலஸ்டியல் பாடிஸை வந்து கால்குலேட்டர் இல்லாமல் நீங்கள் ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ இருக்குன்னு கால்குலேட் பண்ணி உங்கள் டீச்சர்கிட்ட வந்து அதோட ஸ்பீடு எவ்வளோன்னு வந்து கேட்க சொல்லியிருக்கிறாங்க. We see that the distance between next one Chennai and Madurai is written as 462 kilometers. ஸோ அதாவது சென்னையிலேருந்து மதுரைக்கு வந்து 462 கிலோமீட்டர்னு எழுதியிருக்கிறாங்க. பட் ஃப்ரம் விச் பாயிண்ட் டு விச் பாயிண்ட் இஸ் த டிஸ்டன்ஸ் கால்குலேட்டர், எந்த இடத்துலேருந்து எந்த இடம்னு அவங்க சொல்லியிருக்காங்களா? ஸோ சொல்லலை. ஸோ நம்ம வந்து சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் we need to
வித் ப்ரெசிஷன். ஸோ கரெக்டான ஒரு இருந்தால் தான் நமக்கு எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ அது வேணால் ஒரு பஸ் ஸ்டாண்டாக கூட இருக்கலாம். ஒரு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இப்போது சென்னை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து மதுரை பஸ் ஸ்டாண்டில் இவ்வளோ கிலோமீட்டர், இல்லாட்டி சென்னை ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து மதுரை ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வரைக்கும் எவ்வளோ இருக்கும், எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் மதுரையிலேருந்து அப்படின்னு வந்து கேட்டுருக்குறாங்க. செக் யூர் ஆன்சர்ஸ் வித் யுவர் டீச்சர். உங்கள் டீச்சரோட வந்து செக் பண்ணிக்கோங்க சொல்கிறாங்க. எ பர்சன் நீட்ஸ் டு ட்ரிங்க் 2 liters ஆஃப் வாட்டர் a day. Note down how much water you drink each day. Make a rough calculation and check if you are drinking the required amount of water. ஸோ இது வந்து ரஃபாக வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு பர்சன் வந்து 2 லிட்டர் தண்ணி வந்து குடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம், குடிக்கணும். ஸோ நீங்கள் வந்து எவ்வளோ குடிக்கிறீங்க அப்படின்னு ஒரு கால்குலேஷன், இவ்வளோ 2 டம்ளர் குடிப்பேன், இல்லை 6 டம்ளர் குடிப்பேன், 7 டம்ளர் குடிப்பேன் அப்படின்னு வந்து ஒரு தோராயமாக வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர்: த கம்பேரிசன் ஆஃப் unknown quantity with some known quantities known as measurement. ஸோ தெரியாத குவான்டிட்டியை வந்து நமக்கு ஒரு சம் known quantities known as measurement அப்படின்னு சொல்கிறாங்க. All physical quantities have standard units for sake of uniformity. Length, mass and time are some of fundamental physical quantities. லென்த்னா என்ன, நம்ம அளக்கிறது, மாஸ்னால் அதோட வெயிட், தென் டைம் அது வந்து சொல்லியிருக்காங்க. இந்த எஸ்ஐ யூனிட்ஸ் இது வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்கன்னு சொல்கிறாங்க. அதாவது மறந்துடாது, ஞாபகத்தில் வச்சுக்கோங்கன்னு சொல்கிறாங்க. லென்த்துக்கு என்னது எஸ்ஐ யூனிட்ஸ் மீட்டர், மாஸ்க்கு கிலோகிராம், டைமுக்கு செகண்ட். While using a ruler, the accurate measurement can be arrived. Avoid 3 types of possible error. Electronic balance is an instrument which provides accurate measurement of mass correct up to milligram. இந்த நம்ம கிராமில் கண்டுபிடிக்க எலக்ட்ரானிக் பேலன்ஸ் பார்த்தோம் இல்லையா, அந்த ஓடுறது அது எவ்வளோ கிராம் போட்டிருக்குன்னு கரெக்டாக வந்து சொல்லிடணும். ஸோ இந்த புக் பேக் எக்ஸசைஸ் வந்து பார்க்கலாம்.